வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பாருங்கள், மண்டே சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. நம்ம லன்ச் ப்ரிப்ரேஷன் லெமன் சாதம் செய்ய போகிறோம். அதனால் சோறு வடித்து வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தோசை செய்ய போகிறோம் காலையில் சாப்பிட. அதனால் சிக்கன் 1 kg ஊர்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அதை எடுத்து வந்திருக்கோம். இதை குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தோசை மாவு எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு இருக்கேன். தோசை சுட காலையில் சிக்கனுக்கு 2 வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக இருக்குது, பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் செய்ய குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது வந்து பெரிய கோழி பாய்லரு, அதனால் கொஞ்சம் முட்டை கறின்னு சொல்லுவோம்ல, வேகத்துக்கு லேட் ஆகும், டைம் ஆகிடும் ஸ்கூலுக்கு. அதனால் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்கம் போட்டுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் போட்டால் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம். இது அப்பா ஊர்லேருந்து எடுத்து கொடுத்தாரு. அங்கே சாப்பிட முடியல, அதனால் வீட்டில் செஞ்சு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் சரி காலையிலேயே செஞ்சிடலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். சிக்கன் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கறி வதங்கிருச்சு. இதில் தனியாத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா, கறி மசாலா, குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாக்கா கறி நல்லா சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிக்கிட்டோம். இதை நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வைக்கிறம்போது எப்போவுமே கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோதான் சேர்த்துக்கணும். அப்போ அது தண்ணி அப்படியே இருக்கும் குக்கரில். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பதத்தில் வேணுமோ குழம்பு அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கினா போதும். நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன். தோசைக்கெல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அதனால் அவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமா. விசில் போட்டு சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸ் செஞ்சிடலாமா. அதுக்கு வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, களைக்கொட்டை, காஞ்சி மிளகா, லெமன் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிக்கலாம். லெமன் ரைஸுக்கு வெங்காயம், காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, களைக்கொட்டை எல்லாம் போட்டிருக்கேன். உப்பு மஞ்சளும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோறு சேர்த்துக்கலாம். அதோட சோறு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே லெமன் புழிஞ்சு விட்டு வதக்குவேன். நான் அப்படி தான் செய்வேன், சூப்பராக இருக்கும். சோறு போட்டு வதக்கி விட்டுருச்சு. இப்போது லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் பாதி லெமன் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா 2 டிஃபன் பாக்ஸுக்கு தான். அதனால் பாதி அளவுக்கு லெமன் புழிஞ்சாலே போதும். புழிஞ்சிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் எடுத்துட்டேன். 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா கொதிக்குது. எப்போவுமே விசில் போட்டு எடுத்த அப்புறம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பாருங்கள். இதுலேயும் தண்ணி விட்டு இருக்குது. இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா ஓரளவுக்கு குழம்பு பதத்துக்கு வந்துடும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே சிக்கன் குழம்புக்கு முறுன்னு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், டிஃபனுக்கு ரெடி பண்ணியாச்சு. காலையில் குடிக்கிறதுக்கு மோர், பாயில் பண்ண முட்டை, லெமன் ரைஸு, களைக்கொட்டெல்லாம் போட்ட லெமன் ரைஸு, காலையில் சாப்பிட தோசை, அதுக்கு சிக்கன் குழம்பு, அப்புறம் மாதுளம்பழம் உரித்து கொடுத்து அனுப்ப போகிறேன். இதுதான் இன்றைக்கி லன்ச் ப்ரிப்ரேஷன் நம்மளது. ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு 3 நாள் விலாக் போட முடியல. இதுக்கு மேலே ரெகுலராக வரும் விலாகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன செய்யலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.